everyone, welcome back to Evergreen Cooking. நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோல ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பைசியான prawn மசாலா எப்படி செய்யணும்ன்றதை தான் பார்த்தோம். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம டீ கடையில எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்டியான கஜூரை வீட்லயே எப்படி சிம்பிள் அண்ட் சூப்பரா செய்யணும்ன்றதை தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ நம்ம இந்த கஜூர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முட்டை 2, ரவை 200 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மைதா 200 கிராம், சர்க்கரை 160 கிராம், நெய் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கடைசியா 100 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்ப வாங்க இதை நம்ம எப்படி செய்யணும்ன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுலயே 100 ml எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்க்க போகிறோம். சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இதோட ஸ்வீட்னஸை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு தான் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 160 கிராம் சர்க்கரையை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து கரெக்டான அளவு. உங்களுக்கு இதை விட கம்மியாக வந்து ஸ்வீட்னஸ் தேவைப்படுதுன்னா இதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருக்கு. அப்புறம் இதில் 200 கிராம் அளவு மைதா ஆட் பண்ணிவிட்டு இதில் எந்த விதமான ஒரு லம்ப்ஸும் இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கஜூர் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நம்ம வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ஸுமே எடுத்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலே நம்ம கஜூர் வந்து சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பாருங்க எவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி எந்த விதமான லம்ப்ஸும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 200 கிராம் அளவு ரவையும் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா கலந்துருங்க. இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்பவுமே நம்ம ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் அது நல்லா இறுவி கட்டி ஆயிடும். அதனால இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்துடலாம். இதுல நான் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கட்டியா, அதாவது நல்ல திக்கா ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்றதுக்கு சின்ன சின்ன பால்ஸா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையிலலாம் எப்படி ஒட்டி ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன பால்ஸாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம போட்டோன்னே அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால இந்த சைஸே வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பால்ஸாக ரோல் பண்ண வேணாம்னா நீங்கள் அப்படியே எடுத்து கூட எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கஜூர் பால்ஸை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணும்போது அதில் 5லேருந்து 6 பால்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எல்லா பால்ஸையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் இன்னொரு சைட் திருப்பி போட்டுறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நம்ம திருப்பும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால 1 நிமிஷம் கேப் விட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அது செப்பரேட்டாக ஈஸியாக வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். அதே மாதிரி கருகிடாமலும் இருக்கும். இதை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக, அதாவது பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் கஜூர் எல்லாம் பொரிச்ச உடனே அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஆற விட்டால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாகும். இது நான் லாஸ்ட்டாக பொரிச்ச பேட்ச்லேருந்து எடுத்து காமிச்சிருக்கேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பொரிச்ச பேட்ச்லேருந்து எடுத்து காமிக்கிறேன். அது கொஞ்சம் ஆறி இருக்கு.
அதனால ஒரு அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு. இது நீங்க இன்னும் நல்லா ஆற விட்டீங்கன்னா இன்னும் நல்ல கிறிஸ்பி ஆகும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான டீ கடை கஜூர் வீட்லயே ரொம்ப சுலபமா தயாராயிடுச்சு. நம்மளோட இந்த கஜூர் ரெசிபியை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்